ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் விநாயகர் சதுர்த்தி நல்வாழ்த்துக்கள். நல்லா சாமி கும்பிடுங்க. நிறையா கொழுக்கட்டையெல்லாம் செஞ்சு வச்சு கும்பிட்டிங்க அப்படின்னா அவர் ரொம்ப சந்தோஷம் ஆகிடுவார். எப்போவுமே உங்கள் வீட்டிலே இருப்பார். உங்களுக்கு வேண்டியது எல்லாம் பார்த்து கவனமாக செய்வார் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? நல்லா கும்பிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த சாமி கும்பிடுறது அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்தப்போ தான் நான் இந்த விஷயத்தை உங்களுக்கு சொல்லணும் அப்படின்னு சொல்லி நான் நினச்சேன் ஃப்ரெண்ட்ஸ். என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அதாவது எல்லாரும் இப்போ யூடியூப்லேயே நிறைய விஷயங்கள் இந்த மாதிரி வருது ஃப்ரெண்ட்ஸ். நான் இந்த கோயிலுக்கு போனேன், இந்த கோயிலில் போய் என்னை வெத்தலை தீபம் போட சொன்னாங்க, 7 வாரம் போட சொன்னாங்க, 9 வாரம் போட சொன்னாங்க, 16 வாரம் சொன்னாங்க, அப்படியெல்லாம் இருக்குது. நிறைய 48 நாள் போட சொன்னாங்க, அப்படியெல்லாம் சொல்கிறாங்க. அந்த மாதிரி நான் போட்டப்போ 3 வாரத்தில் எனக்கு வீடு கட்டுற யோகம் வந்துருச்சு. 3 வாரம் நான் விளக்கு போட்டதுலையே எனக்கு வீடு கட்டிக்க முடிஞ்சது. எனக்கு தேவையான லோன் எல்லாம் கிடச்சிருச்சு. நான் வீடு கட்டுறேன். கடவுள் தான் எனக்கு இதை செஞ்சு கொடுத்தாரு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்புறம் நிறைய கோயில்களுக்கு போங்க, இதெல்லாம் கடவுள் உங்களுக்கு பண்ணிடுவார் அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்கள் மட்டும் கோயிலுக்கு போயிட்டு பாருங்களேன், சூப்பராக நடக்கும் அப்படின்லாம் சொல்கிறாங்க. ஓகே, சாமி இல்லாமல் எதுவுமே நடக்காது. அவர் தான் எல்லாம் நடத்தி கொடுக்குறாரு. எல்லாமே சிறப்பாக நடக்கும். நான் இல்லைன்னெல்லாம் சொல்லலை. ஆனால் இதை இன்றைக்கி நீங்கள் கோயிலுக்கு போகிறீங்க இல்லையா, இன்றைக்கி அவர் பண்ணலை. நீங்கள் பிறந்தீங்க இல்லையா, நீங்கள் பிறந்தப்பவே உங்கள் தலையில் இப்படி எழுதி தான் அனுப்புவார் அவர். இந்த வயசில் உனக்கு இது நடக்கணும், இந்த வயசில் உனக்கு இது நடக்கணும், இந்த நேரத்தில் இதெல்லாம் உனக்கு நடக்கணும். ஏன் உனக்கு இப்படி நடக்கணும் அப்படின்னா, நீ பண்ண பற்றியா போன ஜென்மத்தில் இந்த கர்மாவை நீ கொண்டு வந்திருக்க, இந்த கர்மாவுக்கு உனக்கு இப்படி தான் நடக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு ப்ராஜெக்ட் எழுதி அதை கிரகங்கள் கையில் கொடுத்துருவார். அந்த நேரத்தில் நீங்கள் பிறப்பீங்க. அந்த கிரகங்கள் அதுக்கப்புறம் உங்கள் வாழ்க்கையை பார்த்துக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? அது அவ்வளவுதான். ஒரு கடவுளுக்கு நம்மளுக்கு அவ்வளோதான் செய்ய முடியும். அதுக்கப்புறம் அவருக்கு நிறைய வேலைகள் இருக்குது. இன்னும் நிறைய பேர் பிறந்துக்கிட்டே இருக்காங்க. அத்தனை பேர்த்தோட கர்மாவையும் செக் பண்ணி அவங்களோட லைஃப் ஸ்டைலை ப்ராஜெக்ட் போட்டு கிரகங்கள் கையில் கொடுக்குற வரைக்கும் அவருக்கு ரெகுலராக வேலை இருக்குது. நீங்கள் போய் இன்றைக்கி வெத்தலை வச்சு தீபம் ஏற்றிட்டீங்கன்னா சரியா, வெத்தலை ஒரு 10 ரூபா வெத்தலை, அது மேலே ஒரு கார்த்திகை தீபம், அதுக்கு ஒரு திரி, அதில் கொஞ்சம் நெய்யை ஊற்றுனா மொத்தமாக ஒரு 50 ரூபா வருமா? ஒரு 50 ரூபா விளக்கு நீங்கள் ஏற்றிட்டீங்க அப்படின்னு சொல்லி உங்களுக்கு என்ன செய்வார்? நல்லா யோசிச்சுக்கோங்க. உங்களுக்கு வீடு கட்டுறதுலேருந்து, கார் வாங்குறதுலேருந்து, குழந்தை பிறக்கிறதுலேருந்து, கல்யாணம் பண்ணி வைக்கிறதுலேருந்து, வேலை கிடைக்கிறது, பணக்காரர் ஆகிறது எல்லாம் செஞ்சுருவாரா கடவுள்? ஹஸ்பண்ட் என் மேலே கோபமாக இருக்கார், அவர் நான் சொல்ல பேச்சு கேட்க மாட்டேங்கிறாருன்னா விளக்கு போடுங்க. விளக்கு போட்டிங்கன்னா உங்கள் ஹஸ்பண்ட் அவரோட இதெல்லாம் விட்டுட்டு நீங்கள் சொல்கிறபடி கேட்டுருவாரா? ஓகேங்களா? உங்கள் அன்பை காட்டுங்க. வெத்தலை தீபம் அப்படிங்கிறது வெறும் 50 ரூபா. 50 ரூபா கொடுத்து சாமியை ஏமாத்தாதீங்க. உங்கள் அன்பு கொடுங்க. நீ தான் என் உலகமே, நீ தான் என் தெய்வம் அப்படின்னு சொல்லி போய் விழுந்து கும்பிடுங்க. என்னை காப்பாற்று, என்னை பார்த்துக்கோ, நான் எந்த தப்பையும் செய்யாமல் என்னை பார்த்துக்கோ அப்படின்னு கும்பிடுங்க. எனக்கு ஆசைகளை கொடுக்காத, எனக்கு ஆரோக்கியத்தை கொடு அப்படின்னு சொல்லி அவரை கும்பிட்டுங்க. அது உங்கள் அன்பு. அந்த அன்பு 1 கோடி ரூபாய்க்கு சமம். 50 ரூபாய்க்கு சாமி வேலை செய்ய மாட்டார். நீங்கள் 1 கோடி ரூபாய் கொடுங்க, அவர் செய்வார் உங்களுக்கு என்ன வேணாலும். அது உங்கள் அன்பாக கொடுங்க. எனக்கு என்ன உடல் ஆரோக்கியத்தை நல்லா பார்த்துக்கோ, எனக்கு இந்த ஆசைகளே கொடுக்காத, எது மேலே எனக்கு ஆசை வேண்டாம் அப்படின்னு சொல்லி கும்பிடுங்க. அப்படி கும்பிட்டிங்கன்னா அது ஒரு தட்டில் நீங்கள் 1 கோடி ரூபாய் வச்சு கடவுளுக்கு கொடுக்குற அளவு சொல்கிறேன் நான். அவர் அந்தையும் கேட்கல உங்ககிட்ட, அவரும் அன்பையும் கேட்கல, வெத்தலை தீபத்தையும் கேட்கல, இப்போ எந்த தாமரைப்பூவையும் கேட்கல, எதுவுமே அவர் கேட்கல உங்ககிட்ட. நீங்களான கொண்டு போய் கொடுக்குறீங்க. அது ஏன் 50 ரூபாய் கொடுக்குறீங்க? கோடி ரூபாய் கொடுங்க. தெய்வமே அப்படின்னு சொல்லி போய் அவர் காலில் விழுங்க. நீங்கள் ஏதாவது தப்பு பண்ணிட்டதா உங்களுக்கு தோணுச்சுன்னா ஒரு அங்க பிரதட்சிணம் பண்ணுங்கள், அடிப்பிரதட்சிணம் பண்ணுங்கள். ஓகேங்களா? மொட்டை கூட அடிச்சுக்கோங்க. அவருக்கு ஏதாவது நீங்கள் செய்யணும்னா அதெல்லாம் ஐயோ எனக்காக பாரு, அவள் அழகையே இழக்க நினைக்கிறா, மனுஷா கஷ்டப்பட்டு அடிப்பிரதட்சிணம் பண்ணுறா, உடம்பு வலிக்க அங்க பிரதட்சிணம் பண்ணுறான்னு கூட சாமி இறங்கி வந்துடுவார். வெத்தலையில் தீபம் வச்சிட்டிங்கன்னா சாமி இறங்கி வருவார் அவங்களுக்கு. நீங்கள் 50 ரூபாய் செலவு பண்ணிவிட்டு நீங்கள் ஒரு 2 கோடி ரூபாய் வீடு கேட்குறீங்க. ஒரு வியாபாரம் தான் பேசுகிறீங்கனாலும் அதில் ஒரு நியாயம் இருக்கணும்ல. 50 ரூபாய்க்கு விலைக்கு வச்சுட்டு வீடு கேட்பீங்களா நீங்கள்? இல்லை ஒரு 100 ரூபாய் செலவு பண்ணிட்டு ஆடி கார் கேட்பீங்களா? ஒரு நியாயமே இருக்காதா? அது வியாபாரம் தான் பேசுகிறீங்க. பரிகாரம் அப்படிங்கிறதோ இல்லை எனக்கு அது செய், எனக்கு இது செய்கிறேன், நான் உனக்கு இது செய்கிறேன், நீ எனக்கு அது செய்யன்னு கேட்குறீங்களா? அது வியாபாரம் தானே. அந்த வியாபாரத்தில் ஒரு நியாயம் இருக்கணுமா இல்லையா?
ரூபா 50 ரூபாய்க்கு நீங்கள் கொடுத்தீங்கன்னா 50 ரூபாய்க்கானது தானே அவர் செய்வார். வீடுன்றது என்ன, 50 ரூபா வெத்தலை விளக்குன்னா என்ன? அப்போ வீட்டுக்கு நீங்கள் எவ்வளோ கொடுக்கணும் சாமிக்கு? யோசனை பண்ணுங்கள். அவ்வளோலாம் கொடுக்க முடியுமா அவங்களால? அவருக்கு என்ன கொடுத்தா அவர் மனசுன்னு நீங்கள் வாங்க முடியும்? வரத்தை வாங்கவே முடியாது. உங்கள் அன்பு மட்டும் கொண்டு போய் கொடுங்க. கோயிலுக்கு போங்க, நான் எந்த தப்பும் செய்யாமல் பார்த்துக்கோன்னு சொல்லி கும்பிடுங்க. எனக்கு நல்ல ஆரோக்கியத்தை கொடுன்னு கேளுங்க. அந்த மாதிரி கேளுங்க, மனசார அவர் கும்பிடுங்க. 10 நிமிஷம் கோயிலில் உட்காருங்க. அதுவும் அமைதியான கோயிலில் போய் உட்காருங்க. இப்படி ஒரு கூட்டம் திருச்செந்தூரில் இருந்து ஒரு பதிவு வந்திருந்தது ஃப்ரெண்ட்ஸ். அது யாரெல்லாம் பார்த்துருப்பீங்கன்னு தெரில. ஒரு கடைக்காரர் தான் அவர், மனசு ரொம்ப கஷ்டப்பட்டு அவர் அந்த பதிவு போட்டிருக்காரு. எல்லாரும் ஒரே நாளில் கோயிலுக்கு வராதிங்க, புரிஞ்சுதா? சஷ்டி அன்னைக்கா இருக்கும், சஷ்டியாக இருந்திருக்கும், அத்தனை கூட்டம் போயிருக்கும். அவரால் அதை பார்த்து தாங்க முடியாமல் அவர் அந்த பதிவு போட்டிருக்காரு. எல்லாரும் ஒரே நாளில் கோயிலுக்கு வராதிங்க, எல்லா நாளும் வாங்க, மாதத்தில் 30 நாள் இருக்குல்ல, 30 நாள்லேயும் வாங்க. எத்தனை பேரும் ஒரே நாளில் வந்தால் எங்கனாலையுமே சமாளிக்க முடியல. அவர் ஏதோ கடை வச்சிருப்பாருன்னு நினைக்கிறேன், பூக்கடையாக இருக்கும்னு நினைக்கிறேன். அத்தனை எங்கனாலையும் சமாளிக்க முடியல. கோயிலில் ஏதோ கோயில் வேலை நடந்துகிட்ருக்கு, கட்டுமான வேலை நடந்துக்கிட்டு இருக்கு. அங்கேயும் ரொம்ப இடைஞ்சலாக இருக்குது. அப்புறம் டாய்லெட் வசதிகளும் அந்த அளவுக்கு இல்லை. அதே போல் சாப்பாட்டு வசதியும், நீங்கள் அத்தனை பேர் வந்து அங்கே அந்த ஊரில் இறங்கும்போது, திருச்செந்தூரில் தான் அவர் போட்டிருந்தார், திருச்செந்தூரில் தான் போட்டு அத்தனை பேரும் வந்து ஒட்டுக்காக இறங்குறப்போ இங்கே அந்தளவுக்கு உங்களுக்கு சாப்பாடு கொடுக்குற அளவுக்கு கூட எங்களுக்கு வசதி இல்லை, எல்லோரும் ஒன்றா ஒரே நாளில் வராதிங்கன்னு சொல்லி ஒரு பதிவு போட்டிருந்தார். எத்தனை நியாயமான பதிவு அப்படின்னு சொல்லி யோசிச்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? அது உண்மை, அதுதான். அத்தனை பேரும் ஒரே நாளில் போய் இறங்காதீங்க. ஒரு சஷ்டியில் தான் கடவுள் நம்மளுக்கு அப்படியே அள்ளி வரத்தை கொடுப்பாருன்னு நினைக்கிறத முதல்ல நிறுத்துங்க. ஓகேங்களா? சஷ்டியாக இருந்தாலும் சரி, திரியோதசியாக இருந்தாலும் சரி, துவாதித்தியாக இருந்தாலும் சரி, அவர் உங்களுக்கு கொடுக்க வேண்டிய, அஷ்டமியாக இருந்தாலும் சரி, நவமியாக இருந்தாலும் சரி, அவர் கொடுக்க வேண்டியதை உங்களுக்கு கட்டாயம் கொடுப்பார். சஷ்டி அன்னைக்கு போனால் மட்டும்தான் முருகர் வரம் கொடுப்பார். அப்படின்னா மிச்ச நாளுக்கு போகிறவங்களுக்கெல்லாம் வரமே கிடைக்காதா? அப்படி ஒரு நாளைக்கு வர்றவங்களுக்கு மட்டும்தான் கொடுப்பாருன்னா அவர் என்னங்க, அவர் என்ன டெபாசிட் வச்சுருக்காரா? எல்லாத்தையும் எடுத்து ஒரு நாள் கொடுத்துட்டு திரும்பி 30 நாள் சேர்த்து வச்சு அப்புறம் ஒரு நாள் கொடுக்கறக்கு? அப்படியெல்லாம் இல்லை. நீங்கள் என்றைக்கு போனாலும் அவர் கொடுப்பார். முதல்ல கடவுளை வெறும் கடவுள் அப்படின்னு சொல்லி பாருங்கள். இந்த ஊரில் இருக்கவங்கெல்லாம் சொல்கிறாங்கன்னு சொல்லிட்டு அவங்க சொல்கிற மாதிரி செய்யணும்னு தயவு செஞ்சு நினைக்காதீங்க. அவங்க எதுக்கு சொல்கிறாங்கன்னா, அவங்க பிரபலமாகறதுக்காக அவங்க சொல்கிறாங்க. அவங்க வெத்தலை தீபம் போட்டேன், எனக்கு 3 வாரத்தில் எனக்கு வீட்டுக்கு சேங்ஷன் ஆயிடுச்சு, நான் வீடு கட்டுறேன் அப்படின்னா நல்லா யோசிச்சு பாருங்கள். 3 வாரத்துலலாம் ஒரு விஷயம் நடந்துருமா? வீடு கட்டுறது அப்படிங்கிறது எவ்வளவு நாள் பிளானு? அதுக்கு நீங்கள் பேங்க்குக்கு போய் லோனுக்கு அப்ளிகேஷன் போட்டு வந்தால் கூட அது 3 வாரத்தில் நடக்காது. 3 வாரத்துக்கு முன்னாடி அந்த அம்மாவுக்கு தான் வீடு கட்டிடுவோம் அப்படின்னு தெரியாதான். ஆனால் 3 வாரம் கோயிலுக்கு வந்ததும் வீடு ரெடி சேங்ஷன் ஆயிடுச்சுன்னா நீங்கள் அதுக்கு முன்னாடியே அப்ளிகேஷன் போட்டிருப்பீங்க. நீங்கள் அப்ளிகேஷன் போட்டிருக்கீங்க, நீங்கள் கோயிலுக்கு வந்த வாரம் அது சேங்ஷன் ஆகி வந்திருக்கும். அது முருகர் செய்யலமா? நீங்களே யோசித்து நீங்களே செஞ்சுக்கிட்டீங்க. இது உங்கள் தலையில் அன்னைக்கே கடவுள் எழுதிட்டார். அதே முருகர் தான் நீங்கள் பிறக்கிற அன்னைக்கே எழுதிட்டார். ஓகேங்களா? அதனால் உங்களுக்கு அது நடக்குது. நான் கோயிலுக்கு போனதுனால தான் நடந்தது அப்படின்னு சொல்லி அடுத்தவங்களை நம்ப வைக்க பார்க்காதீங்க. கோயிலுக்கு வர்ற அத்தனை பேர்த்துக்கும் வெத்தலையில் விளக்கேற்றி வச்சுட்டாங்க அப்படிங்கிறதுக்காக அவங்களுக்கு வீடெல்லாம் சேங்ஷன் ஆகாது. சரிங்களா? பரிகாரம் இல்லைன்னு சொல்லிகிட்டே இருக்கோம். அதெல்லாம் கேட்க மாட்டேங்கிறீங்க. அதனால தான் இப்போ சாமி வச்சே சொல்ல வேண்டியதாக இருக்குது. ஃப்ரெண்ட்ஸ், ஒரு விஷயம் உங்ககிட்ட நான் சொல்லணும். அது சொன்னாலாவது உங்களுக்கு வந்து சில விஷயம் புரியணும் அப்படிங்கிறக்காக தான் நான் இதை எடுத்தேன். உங்களுக்கு வந்து விஜே அர்ச்சனா அவங்கள தெரியும் இல்லைங்களா ஃப்ரெண்ட்ஸ்? இந்த மாதிரி பரிகாரம்னு ஒரு விஷயம் இருக்குது. இதையெல்லாம் வந்து செய்யாதீங்க. பரிகாரத்தை கடவுள் வந்து அவர் ஏற்றுக்க போகிறதில்ல. ஒரு விளக்கு விற்கிறவங்க, வெத்தலை விற்கிறவங்களுக்கு தான் இந்த விஷயம் நல்லதோ தவிர கடவுளுக்கு இதில் ஒரு விஷயம் இல்லை. அது அவர் ஏற்றுக்க போகிறதும் இல்லை. உங்களுக்கு என்ன செய்யணுமோ அதையெல்லாம் முன்னாடியே செஞ்சிட்டாரு. இப்போ நடக்கிறது எல்லாமே உங்களோட கர்மா தான் அப்படின்னு சொல்லிகிட்டே தான் இருக்கோம். அது வந்து நீங்கள் யாரும் கேட்கல அப்படின்னாலும் உங்களை வந்து தூண்டி வேற விடுறாங்க. இது செய்யுங்க, அது செய்யுங்க, அப்படி செய்யுங்க, இப்படி செய்யுங்க, இது செஞ்சால் நல்லது, அது செஞ்சால் நல்லதுன்னு தூண்டி வேற விடுறாங்களா? நீங்கள் ஒரு இதை நம்புறதுக்குள்ளே அவங்க ஒன்று சொல்கிறப்ப நம்ம மனசு மாறிடும். அதனால் நீங்கள் எப்போ போல பரிகாரம் செய்வீங்கன்னு வச்சுக்கோங்க. சரி, அது இருக்கட்டும். அப்படியே இந்த பரிகாரம் அப்படிங்கிற விஷயமெல்லாம் ஒரு ரொம்ப சாதாரணமான ஒரு விஷயம். நம்ம கிட்ட இருக்கிற திறமையும் நம்ம கிட்ட இருக்கிற நம்மளோட முயற்சிகளும் தான் நம்மளுக்கானது அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். உங்களுக்கு வந்து விஜே அர்ச்சனா அவங்களுக்கு தெரியும் இல்லைங்களா? அவங்க ஃபோட்டோ போடுறேன் பாருங்கள், அவங்கள பற்றி தான் நான் சொல்கிறேன்.
ஃப்ரெண்ட்ஸ், இதெல்லாம் யோசிச்சிங்க அப்படின்னா புரியும். ஓகேங்களா? நாளைக்கு ஏன் விஜே அர்ச்சனாவை பற்றி நான் சொல்கிறேன் அப்படிங்கிறத நாளைக்கு பதிவில் நான் சொல்கிறேன். கண்டிப்பாக பாருங்கள். அப்போ தான் பரிகாரம் செய்யலாமா வேண்டாமா அப்படிங்கிறத பற்றி நீங்கள் முடிவு பண்ணுவீங்க. அந்த காலத்தில் அப்படி நடந்தது அப்படிங்கிற விஷயம்லாம் இல்லை. இப்போது இந்த பொண்ணு வாழ்ந்துட்டு தானே இருக்காங்க. இவங்க ஒரு விஷயம் செஞ்சாங்க, அவங்களுக்கே அது என்னன்னு தெரியாது. அந்த பதிவை நான் நாளைக்கு சொல்கிறேன். அது என்னன்னு சொல்லி நீங்கள் பாருங்கள். அதுக்கப்புறம் பரிகாரம் செய்யலாமா வேண்டாமா அப்படிங்கிறத நீங்கள் முடிவு பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற எல்லா பதிவுகளும் உங்களுக்கு கிடைக்கும். லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணிங்கன்னா எனக்கு சப்போர்ட்டிவாக இருக்கும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.